Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அகரனுக்கு வந்து நாங்கள் ஸ்கூட்டர் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பார்சலும் வந்துடுச்சு. ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் அதெல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ மாதிரியும் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதோட லிங்க் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். வீடியோவோட எண்ட்லேயும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேப்பரில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்கூட்டர் மாதிரி தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும். இது ரஷ் அப்படிங்கிற பிராண்டோடது வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து ஸ்கூட்டர்லேயே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய வெரைட்டிஸ் நிறைய ப்ரைஸில் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த அகரன் ஏஜ் பார்த்திங்கன்னா இப்போ 4 ஆக போகுது. ஸோ அதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறலாம் இது வாங்கினோம். ஸோ உள்ளுக்குள்ளே பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பார்ட்டாக நமக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து அசம்பிள் பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸு எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பார்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பேப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் இருக்குது. ஸோ அதுதான் இந்த பேப்பரில் இருக்கிற விஷயம். அண்ட் இப்போ நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக வந்து எல்லாமே வந்து சேஃபாக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணுறதும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஸ்க்ரூவெல்லாம் போட்டு ரொம்ப டைட் பண்ணோம் மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம முதல்ல வந்து ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹேண்டில் ஃப்ரண்ட்டில் நமக்கு வரும் இல்லையா. ஸோ அந்த ஹேண்டில் வித் பெல்லோடு நமக்கு வந்து இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து சைக்கிளில் இந்த மாதிரி இதிலெல்லாம் பெல் இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனோட நமக்கு சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று. அது போக இன்னும் 2-3 பார்ட்ஸ் உள்ளே இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்டிலுக்கு கீழே வந்து மாட்டக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில் ஸ்டாண்டோட வரக்கூடிய அந்த பைப்பு. ஸோ இதில் தான் வந்து அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் கீழே வந்து நம்ம மாட்டக்கூடியது. ஸோ அந்த ரஷ் பிராண்டோட அந்த பிளாஸ்டிக் பாட்டில் தான். ஸோ குட்டியாக ஒரு வாட்டர் பாட்டில் ஸ்டாண்டோட வித் சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபன் ரைட் ரஷ் ஸ்கூட்டர் அப்படின்னு போட்டு ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இது. ஸோ இது ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டுக்குள்ளே அந்த பாட்டில் தான் வைக்கணும் இல்லை, நம்ம வேறு ஏதாவது பாட்டிலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சைஸில் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வெளியே ஏதாவது ஓட்டுறாங்க விளையாடும் போது அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த லாக்கிங் இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் சொன்ன மாதிரி அசம்பிளுக்கு இந்த லாக்கிங் தான் கொடுத்துருக்கறனால ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நான் பண்ணும் போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ இன்னும் 2 பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் ஒன்று, அதுக்கப்புறம் மெயின் பாடி பார்ட், அந்த ரெண்டும் தான் வந்து உள்ள கவரில் வந்து இருக்குது. ஸோ அதையுமே எடுத்துகிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கவரில் பார்த்திங்கன்னா நமக்கு பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையுமே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி கரெக்டாக வந்திருக்கா, பார்ட்ஸ் எல்லாமே இருக்கா, ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் இது ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் வீலு. ஸோ வீல் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இதுதான் வந்து மெயின் பாடி பார்ட். இதுதான் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. நம்ம வாங்கும்போது ஸ்கூட்டர் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடி பார்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து வாங்கணும். ஏன்னா நல்லா அகலமாக நீளமாக நல்லா ஸ்ட்ராங்காக வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து இதை வந்து மெயினாக வாங்கணும். அதுதான் வந்து இந்த ஸ்கூட்டரில் இருக்க மெயினான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இதை மெயினாக வாங்கினது. இது நல்லா அகலமாக நல்லா இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா புஷ்அப் பிரேக்கும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஹேண்டிலில் இல்லாமல் பின்னாடி வந்து பிரேக் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ டோட்டலாக இந்த 4 பார்ட்டும் தான் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா இதை வந்து ஃபிட் பண்ணி ஃபுல்லாக ஸ்கூட்டர் வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மெயின் பாடி பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதிலிருந்து கீழே வந்து ஃப்ரண்ட் வீலு, அதுக்கப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் பைப்பு, நெக்ஸ்ட்டு ஹேண்டில், அந்த மாதிரி இந்த 3 பார்ட்டையும் இந்த மெயின் பாடி பார்ட் கூட நம்ம ஃபிட் பண்ணிட்டா போதும். இதுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவரோ அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இருக்கிறத அப்படியே எடுத்து அந்த லாக் வச்சு நம்ம வந்து நல்லா ஃபிட் பண்ணிட்டாலே போதும். கையிலே வந்து ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அது எப்படி அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஒரு 2 தடவை நீங்களே வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த ஃப்ரண்ட் வீலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாப் மாதிரி நமக்கு வந்து வெளியே நீட்டிகிட்ருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட்டு அந்த மெயின் பாடி பார்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம உள்ளே வந்து
ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அது வந்து ஃபிட் ஆகிக்கும். நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும், அது உள்ள வரைக்கும் போயிட்டு நல்லா ஃபிட் ஆகிக்கும். அதுக்கு மேலே நம்ம அந்த வாட்டர் பாட்டில் பைப்பிங் தான் மெயினான விஷயம். நமக்கு அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த லாக்கிங்க்கு அதுதான் மெயினான விஷயம். ஸோ அதை போட்டதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்டிங் வந்து வந்துடும். ஸோ இது வந்து கரெக்டாக இப்போ உள்ளே போயிடுச்சு. கரெக்டாக இதை வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து ஃபிட் பண்ணி விட்டுருங்க. இதை ஃப்ரண்ட் வீல் இது. இப்போ ஃப்ரண்ட் வீல் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இருக்க அந்த 2 பார்ட்டையும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் பைப்பை வந்து இது கூட அட்டாச் பண்ணணும் ஃப்ரண்ட் வீல் கூட. ஸோ ஃப்ரண்ட் வீலில் வந்து அந்த குட்டியாக சைடில் வந்து ஒரு நாப் மாதிரி இருந்துச்சுங்க இல்லையா, ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த பைப் கூட முதல்ல ஃபிட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஹோலில் போயிட்டு அது வந்து ஃபிட் ஆகிக்கும். அது ஃபிட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த லாக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து கையில் அப்படியே நம்ம டைட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா டைட் ஆகிடும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபிட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அது எனக்கு அது லாக் பண்ணணும்னு தெரியல. அந்த குட்டி நாப் வந்து இந்த பைப்பு கூட அந்த ஹோலில் வந்து லாக் ஆகணுன்னே தெரியல. அதனால் இதை மட்டும் நான் டைட் பண்ணி விட்டுட்டேன். சரி லாக் ஆகிருக்கும் செட் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து இந்த டைட் பண்ணிவிட்டு தூக்கி பார்த்தேன். பார்த்தா பைப்பு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தனியாக அப்படியே கழண்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ அந்த நாப் வந்து இந்த வாட்டர் பாட்டில் பைப்பில் இருக்க அந்த ஹோலில் போய் ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் அந்த ஹோலுக்கு நேராக வச்சு ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹோல் போய் அந்த நாபில் வந்து மாட்டிக்கும். அதுக்கப்புறம் டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ மெயினாக வெறும் ஹேண்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுவுமே ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து 3 ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில்லையும் வந்து குட்டியாக அந்த சில்வர் கலரில் அந்த குட்டி நாப் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் வந்து 3 ஹோல் இருக்குது. ஸோ 3 விதமான ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பேபிக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஹோலில் வச்சு முதல்ல அந்த நாபை வந்து நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து அந்த டைட் பண்ணுற ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து கையில் வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஹைட்டில் 3 ஹோல் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஹைட்டில் வேணுமோ அந்த அளவுக்கு அந்த ஹோலில் வச்சு முதல்ல அதை வந்து அழுத்தி விட்டுருங்க. அழுத்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே அந்த ஹோல்குள்ளே போயிட்டு அது வந்து லாக் ஆகிக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும். அதுக்கப்புறம் குழந்தைங்க ஓரளவுக்கு பெருசாகும் போது இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னா அடுத்த ஹோலில் அப்படின்னு சொல்லி 3 ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கனால நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இதை வந்து நல்லா கையில் வந்து டைட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம ஸ்கூட்டர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி தான் அசம்பிள் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான், ஸ்கூட்டர் சூப்பராக வந்து நம்ம ஈஸியாக வந்து அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. மெயினாக நான் சொன்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயின் பார்ட் பாடி பார்ட் வந்து நல்லா அகலமாக இருக்க மாதிரி நல்லா வெயிட்டும் வந்து தாங்குகிற மாதிரி குவாலிட்டியில் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் மெயினான விஷயம். மற்றபடி இதில் நிறைய மாடல் இருக்குது. லைட்டு மியூசிக்கோட வர மாதிரி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் பிரேக்கும் வந்து ஃப்ரண்ட்டில் ஹேண்டிலில் பிரேக் வர மாதிரி மாடல் கூட இருக்குது. அதில் ஒயரு அந்த மாதிரிலாம் அட்டாச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேக் வந்து இந்த மாதிரி புஷ்அப் பிரேக் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா குழந்தைங்க ஒரு கால் மேலே ஒரு கால் கீழங்கும் போது பிரேக் போட்டு நம்ம கீழே இருக்க காலை வச்சு புஷ் பண்ணி பிரேக் போடுறதுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். அண்ட் ஹேண்டில் பெல்லு இது எல்லாமே பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த அளவுக்கு நான் அசம்பிள் பண்ண வரைக்குமே வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யாருனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 பார்ட் தான் டக்குன்னு எடுத்து அதை லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் வீலுமே நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. பட் குழந்தைங்க அது வந்து ஓட்டும் போது தான் அதில் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இல்லையா. இப்போ அகரன் ஓட்டுட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, ஓட்டு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ஓட்டுறதுக்கு? திருப்ப முடியுதா ஈஸியா? பெல் அடிங்க. ஓகே, சூப்பர். ஓகே, இன்னொரு டைம் ஓட்டுங்க. உனக்கு ஈஸியாக இருக்கா ஓட்டுறதுக்கு? சரி ஓட்டுங்க. வாவ், ஓகே.
நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் ஃப்ரீயாக ஓட்டட்டும் அப்படிங்கிறதுக்காக அகரனை வந்து நான் கீழே கூப்பிட்டு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக கொஞ்சம் கூட சவுண்டே வராது, ரொம்ப லைட் வெயிட்டாகவும் குவாலிட்டியாகவும் அண்ட் ஹேண்டில் வந்து ஈஸியாக திரும்புறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1897 ரூபாய். ஸோ அந்த ப்ரைஸுக்கு இது வந்து ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கால் கீழே வச்சு குழந்தைங்க ஓட்டும் போது அந்த பின்னாடி இருக்க அந்த பிரேக்கில் பட்டு லைட்டாக வந்து அவனுக்கு கீறிடுச்சு. ஸோ அது மட்டும் 2-3 டைம் மட்டும்தான் அது ஆச்சு. அதுக்கப்புறம் அவனே வந்து ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டான். கால் வந்து ரொம்ப கிட்ட வச்சு ஓட்டினோன்னா தான் அது அடிப்படும், அதனால் லைட்டாக தள்ளி வச்சு ஓட்டலான்னு சொல்லிட்டு அவனே வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அண்ட் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கால் எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி புஷ் பண்ணோம் அப்படின்னால பிரேக்கும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக வந்து டக்குன்னு வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் பெல் எல்லாமே ஹேண்டில்லேருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக இருக்கிறனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ப்ரைஸும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அஃபோர்டபுள் தான், இந்த குவாலிட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ லைஃபும் ஓரளவுக்கு நல்லாவே வரும். ஹைட்டும் நம்ம நல்லா இன்னும் 2 அளவுக்கு பெருசு பண்ணலாம் ஹைட்டு. ஸோ குழந்தைங்க ஓரளவுக்கு பெருசாகிற வரைக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டரோட அன்பாக்சிங் அதுக்கப்புறம் இந்த அசம்பிள் ரிவ்யூ வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.